இந்த இடத்துல ஹதீஸுக்கு வெளியில் ஒரு அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். யாசின் சூராவில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாசின் சூரா நம்ம அடிக்கடி யாசின் சூரா ஓதுவோம். அதில் ஒரு அழகான ஒரு சம்பவம். ஒரு கிராமத்துக்கு நாங்கள் 2 ரசூல்மார்களை அனுப்பினோம். ஃபகதபுஹுமா, 2 பேரையும் பொய்யன் என்றாங்க. ஃபஅஸஸ்னா பிசாலிஸ், 3வது ரசூலை நாங்கள் அனுப்பி அவருக்கு நாங்கள் ஒரு துணை கொடுத்தோம். அந்த 2 பேருக்கு ஒரு துணையாக கொடுத்தோம், ஒரு பலத்தை. 3 ரசூல்மார்களையும் அடித்தாங்க, 3 ரசூல்மார்களையும் கொள்றாங்க. அப்போ ஊரின் கோடியிலிருந்து ஒருத்தர் ஓடி வாரார். ஓடி வந்து அவர் சொல்றாரு, யா கௌமி தபில் முர்சலின், என் சமூகமே இந்த ரசூல்மார்களை நீங்க பின்பற்றக்கூடாதா என்று அந்த மக்களிடத்தில் வாதாட அவரையும் போட்டு அடிக்கிறாங்க. அவரையும் போட்டு அடிச்சு அவருக்கு உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரம், அவருக்கு உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரம், கீல துஹுலில் ஜன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவருக்கு சொல்லப்பட்டது சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்க என்று சொல்லப்பட்டது. அந்த மலக்கு வந்து கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறார்? சொர்க்கத்துக்கு வாங்க அப்படி என்று அந்த மலக்கு கூப்பிடுறார். அவ்வளவு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு அதுக்கு மட்டும் கேட்குது. அவர் பேசுறார், கால யா லைத கௌமி யஅலமூன். அவர் சொல்றார், ஐயோ எனக்கு சொர்க்கத்துக்கு கூப்பிடுறாங்களே, இதையாச்சும் என்னுடைய இந்த சமூகம் அறிஞ்சிருக்க கூடாதா? பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரிமீன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டாங்கிறத, அல்லாஹ் என்னை சங்கையானவர்களோடு சேர்த்துட்டாங்கிறத இவங்க அறிய வேண்டாமா? அப்போ அவருக்கு இருக்கிற கவலை, இதை தெரிஞ்சுக்கிட்டாவது இவங்க இஸ்லாத்துக்கு வந்துருவாங்களே, இதை தெரிஞ்சுக்கிட்டாவது இவங்க சிலை வணங்குறதை விட்டுருவாங்களே. அப்போ கடைசி உயிர் பிரிகிற நேரம் அவருக்கு சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுது. அப்போ மலக்குமார்கள் கூப்பிடுவாங்க, வெளியில் நமக்கு தெரியாது. அப்போ கூப்பிடுவாங்க, ஐயத்துஹ நஃப்ஸில் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே அப்படியே வந்துடு அப்படி என்று கூப்பிடப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தண்ணீர் பையில் இருக்கக்கூடிய ஒரு துளி எவ்வளவு கெளித்தால் லேசாக வெளியில் வருமோ அவ்வளவு இலகுவாக அவர் உடம்பிலிருந்து அந்த உயிர் குறித்த நேரத்துக்கு வெளியில் வரும். வந்த உடனேயே கண்மூடி முழிக்கிறதுக்குள்ளேயே அந்த ரூஹை சொர்க்கத்து கபநாடையில் சுற்றி அந்த ஹுனூத் என்கிற வாசன திரவியத்தை தடவார்கள். பூமியின் மேற்பரப்பில் ஒரு கஸ்தூரி வாசம் வீசுவதை போன்று அங்கெல்லாம் மனங்கமல ஆரம்பித்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதில் நான் இந்த ஹதீஸை விட்டு வெளியில் இன்னொரு ஹதீஸுக்கு வாரன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மடியில் படுத்துக்கிட்டு உயிரை விடுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் என் கையை வைத்தேன். அவர் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் அதுக்கு முன்னால் நான் உணர்ந்திடாத ஒரு வாசம் என் கையில் இருந்துக்கிட்டே இருந்தது. பல நாட்கள் நான் உழு செய்திருக்கிறேன், பல நாட்கள் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், என் கையில் ஒரு வாசம் இருந்துக்கிட்டே இருந்தது என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியல, ஆனால் அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்ததுனால நான் சொல்கிறேன். அந்த மனம் கமல ஆரம்பித்து விடும். ஸல்லா அலைஹி குல்லு மலக்கும் பிஸ்ஸமா, வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குமார்களும், பூமியில் இருக்கிற எல்லா மலக்குமார்களும், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற அவ்வளவு மலக்குமார்களும் அந்த ரூஹுக்காக ஸலவாத்து சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை நம்ம தெரியுமா? மேராஜுடைய ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக்கிட்டு போகும்போது 7வது வானத்தில் ஒரு கட்டடத்தில் ஒருவர் முதுக சாய்ந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். போன உடனே அவர் சலாம் சொல்கிறார், இவரும் மறுமொழி சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், இவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தெரிந்தவன் என்று சொன்னபோது, இவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர் சாய்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்டடம் என்ன தெரியுமா? இது பைத்துல் மஅமூர், மலக்குமார்கள் இபாதத் செய்யக்கூடிய ஒரு பள்ளிவாசல், பைத்துல் மஅமூர். இதில் ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் இபாதத்து செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் இபாதத்து செய்கிறாங்க. ஒரு தடவை வந்த மலக்கு இன்னொரு தடவை வாரதில்லைங்கிறாங்க.
அப்ப மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் பாருங்களேன். எத்தனை கோடி மலக்குமார்கள் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அவ்வளவு மலக்குமார்களுடைய சலவாத் என்றால் அவ்வளவு மலக்குமார்களுடைய பிரார்த்தனையும் ஒரு மூமினான ஒரு சாதாரண ஒரு அற்ப மனிதனுக்கு, அது நாம எங்கேயோ ஒரு கோடியில இருந்துகிட்டு இருப்போம், நம்ம என்னையோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம் பாருங்க. நம்ம உடுப்பில்லாம ஒரு பிஞ்சு ஆடை உடுத்துக்கிட்டு இருந்தாலும், நாம் ஒரு மூமினாக இருந்தால், நாங்க ஒரு விசுவாசியாக இருந்தால், நம்மள அந்த உலகத்துல யாருக்கும் தெரியல, ஆனா அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேருடைய ஸலவாத்து நம்முடைய ரூஹ் உடம்ப விட்டு வெளியில வந்த உடனே கிடைக்குதுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மீது அவ்வளவு ஸலவாத்து சொல்லப்பட்டிரும். வானத்தின் கதவுகளுக்கு சொந்தக்காரர்களாக காவலாளிகளாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல எல்லாரும் துஆ கேட்பாங்களாம், யா அல்லாஹ், உலகத்திலே ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ், அது என் வாசல் கதவை தாண்ட வேண்டும் யா அல்லாஹ் என்று துஆ கேட்பாங்க. எவ்வளவோ வாசல் கதவு இருக்கும் இந்த உலகத்தின், வானத்துக்கு எத்தனையோ வாசல் கதவுகள் இருக்கும். ஆனா அந்த மலக்குமார்கள் ஆசைப்பட்டு கேட்டுக்குவாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், இது என் வழியால வந்துடக்கூடாதா, நானும் சலாம் சொல்லலாம், நானும் அதை பார்க்கலாம் என்று மலக்குமார்கள் ஆசைப்பட்டு என் வழியால் வரலாமே யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த ரூஹை எடுத்துக்கிட்டு அந்த மலக்குமார்கள் வானத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்து நாஸிஆத்துல இந்த ரூஹை கைப்பற்றதை பற்றியே சொல்றான். வன்னாஸிஆத்தி நஸா, பாவிகளுடைய உயிரை கலட்டி எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. வஸாபிஹாத்தி சபஹா, எடுத்துக்கிட்டு நீந்து போகக்கூடிய மலக்குமார்கள் மீது சத்தியமாக. வஸாபிகாத்தி சபகா, ஒருத்தர் முந்தி போகக்கூடிய அந்த மலக்குமார்கள் மீது சத்தியமாகங்கிறான். அந்த முந்தி போகும்போது அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், மஹத ரூஹு தய்யிப், இந்த அழகான மனமான இந்த ரூஹு யாருடையது? ஏன்னா அதுல அவ்வளவு வாசம் பூசப்பட்டிருக்கிறது. மனத்துக்கிட்டே போகும் பாருங்க, மலக்குமார்கள் போயிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்குவாங்க மற்ற மலக்குமார்கள்ட்ட, யாருடைய உயிர் என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த மலக்குமார்கள் பதில் சொல்வார்களாம், ஹதா ஃபுலான் இப்னு ஃபுலான் பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி அல்லதி கானு யுஸம்மூன பிஹா ஃபித் துன்யா. உலகத்தில் சொல்லப்பட்ட ஒரு அழகான பெயரை சொல்லி, நமக்கு எல்லாம் பெயர்கள்லாம் திட்டுறதுக்கு பட்ட பெயர் வச்சிருப்பான், புகழ்றதுக்கு நல்ல பெயர் வச்சிருப்பான். அந்த நல்ல பெயர், குடும்பத்தில் உள்ள கண்ணியமான பெயரை சொல்லி, பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி அல்லதி ஸம்மூன பிஹா ஃபித் துன்யா என்ற ஹதீஸ்ல வருது. உலகத்தில் சொல்லப்பட்ட சங்கையான பெயரை சொல்லி, இது இன்னாருடைய மகள் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்று மலக்குமார்கள் அறிமுகம் செய்து கொண்டே இந்த உயிர் வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும் என்றால் இதை விட என்ன பாக்கியம் இருக்குது சிந்திச்சு பாருங்க. நம்முடைய உயிருக்கு அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பேரும் புகழும். அதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தரும். நம்முடைய உயிரை கொண்டு போகும்போது இது யாருடைய உயிர் என்று கேட்டால், இது கண்ணியத்துக்குரிய இன்னாருடைய மகன், கண்ணியத்துக்குரிய இன்னார் என்று சொல்ற வாழ்க்கை தான் வாழ்ந்தோமாங்கிறத கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமா? நாங்கள் எல்லாம் தியாகம் செஞ்சு நாம் தொழுகையில் ஈடுபட்டோமா? அல்லாஹ் கட்டுப்பட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மதிச்சோமா? நம்ம செஞ்ச தவறுக்கு தௌபா செஞ்சோமா? அநீதி செஞ்சுட்டு ஓடி போய் மன்னிப்பு கேட்டுட்டோமா? அதை செஞ்சுட்டா அல்லாஹ் அந்த கண்ணியத்தை தந்துடுவான் பாருங்க. இன்னாருடைய உயிர் இன்னார், இன்னாருடைய உயிர் இன்னார் சொல்லிக்கிட்டே போவாங்க. நமக்கு சிகரெட்டை விட முடியலை, நம்ம குடிக்கிற சிகரெட்டை விட முடியலை, நமக்கு வளர தாடியை விட முடியலை, நமக்கு வாங்க சொன்னோன்னே எழும்பிக்கிட்டு பள்ளிக்கு போக நமக்கு மனசு தருதில்லை. யாரை நாங்கள் பழிக்கிறது, யாரை நாங்கள் பார்க்கறது? இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்தவன் குறை மட்டும் நமக்கு நல்லா தெரியுது, நம்முடைய குறைகள் தெரியுது இல்லையே. அடுத்தவன் குறை தெரியுது, நம்முடைய குறை தெரியுது இல்லையே. அதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப அந்த உயிருக்கு அவ்வளவு ஒரு மரியாதையை கொடுத்து உலகத்தின் வானம் வரைக்கும் இந்த உயிரை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க மலக்குமார்கள்.